வெல்கம் டு வின்னர்ஸ் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வருஷம் இப்போ ரீசெண்டாக டிஎன்பிசி குரூப் 4 நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா, அதில் ஒரு சில முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஜியோகிராஃபி சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். சரியா? சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது கொஸ்டின் என்ன அப்படின்னா, த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனாக்டட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. அதாவது ஒரு மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி எது தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் எனாக்டட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972. அதாவது இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. இது சரியா? இது கரெக்ட். இது கரெக்ட். எப்படின்னா, ஸோ 1972 தான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற சட்டம் உருவாச்சு. இது 2022 ஆண்டு அமெண்ட்மெண்ட் ஆச்சு. இதை மறுபடியும் ஒரு சில சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சரி, ரெண்டாவது விஷயம், ப்ராஜெக்ட் டைகர் வாஸ் லான்ச்ட் இன் ஏப்ரல் 1974. புலிகள் பாதுகாப்பு திட்டம் ஏப்ரல் 1974 தொடங்கப்பட்டது. ஸோ இது தப்பு. ஆக்சுவலாக இது தொடங்கினது 1973. 1973 தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஏப்ரல் மாதம் கரெக்ட் தான், ஆனால் ஆரம்பிச்சது 1973. ஸோ இது தப்பு. ரைட்டா? ஸோ இப்போ ப்ராஜெக்ட் டைகர் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, புலிகளோட இனப்பெருக்கத்தை அதிகப்படுத்தணும், அதுக்காக தான் அதை கொண்டு வந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட், அதாவது புலிகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு மட்டும் நம்ம இந்தியாவில் கொண்டு வரல, இதே மாதிரி நிறைய பாதுகாப்பு கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராஜெக்ட் எலிஃபண்ட், அதாவது யானை பாதுகாப்பு திட்டம், இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1992. இதே மாதிரியே ப்ராஜெக்ட் டால்ஃபின் எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தா 2019. இதே மாதிரி இப்போ ரீசெண்டாக தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் போன வருஷம் வந்துட்டு ப்ராஜெக்ட் நீலகிரி தகார், அதாவது நீலகிரி தகார் திட்டம் அப்படிங்கிற திட்டமும் கொண்டு வந்தாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அதோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும், அதுக்காக அது கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் 2023 தான் கொண்டு வந்தாங்க. சரி, இப்போ இந்த ப்ராஜெக்ட் டைகர் இருக்கு இல்லையா, இது வந்து 1973 அறிமுகப்படுத்துறாங்க, எல்லாம் ஓகே. அது எங்க அறிமுகப்படுத்துறாங்கன்னு கேட்டா, ஜிம் கார்பெட்னு சொல்லக்கூடிய ஒரு நேஷனல் பார்க், அது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஸோ அங்கதான் முதல் முறையாக அந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இன்னொரு ஜிகே கொஸ்டின் சொல்றேன் கேளுங்க. இந்தியாவிலே அதிகமாக புலிகள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கர்நாடகா. அங்கதான் அதிக அளவுல புலிகள் இருக்குது. மூணாவது கூற்று, த இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் 16 பயோஸ்பியர் ரிசர்வ். அதாவது இந்திய அரசாங்கம் 16 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தியுள்ளது. இது தப்பு. இது 16 கிடையாது, இது 18. ஸோ இது தப்பு. ஸோ ஆன்சர் வந்துட்டு 1 ஒன்லி. இதுதான் கரெக்ட். இப்போ இதுல இருந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் கேளுங்க. பயோஸ்பியர் ரிசர்வ், நம்ம இந்தியாவில் மொத்தம் 18 பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு. பயோஸ்பியர் ரிசர்வ்னா என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்தியாவில் நிறைய இடங்கள் இருக்கு. அதாவது இயற்கை செழிப்பாகவும் நல்ல உரமுள்ள இடமாகவும் இருக்கு. அந்த மாதிரி இடங்கள் வந்துட்டு இயற்கை பேரழிவாலையும் மக்களுடைய ஆர்டிஃபிஷியல், ஸோ நாம நார்மலா இருக்க ஹியூமன் பீங்ஸ் வந்துட்டு அந்த இடத்த எதுவும் சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாக்கிறதுக்காகவே இந்த பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கொண்டு வந்திருக்காங்க, ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்ல உயிர்கோள காப்பகம்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்தை 2 வகையா பிரிக்கலாம். எப்படின்னு பார்த்தா, யுனெஸ்கோ வந்துட்டு மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம். அதாவது தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, யுனெஸ்கோ வந்துட்டு 1971 1971 மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டம் அப்படிங்கிற திட்டம் அறிமுகப்படுத்தினாங்க. இந்த திட்டம் மூலமா உலகத்துல நிறைய முக்கியமான இடங்கள் இருக்கு பேணி பாதுகாக்கிறதுக்கு. அந்தந்த திட்டத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த திட்டத்துக்கு கீழே ஒரு சில இடங்கள் கொண்டு வந்துருவாங்க. அந்த இடத்த நல்லா பயங்கரமா பாதுகாப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்தியாலயும் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படிங்கிற இடம் ஒதுக்கியிருக்காங்க, கேட்டகரி ஒதுக்கியிருக்காங்க. யுனெஸ்கோவும் சில கேட்டகரி ஒதுக்கியிருக்காங்க. இப்போ இந்தியாவில மொத்தம் 18 இடங்கள் இருக்கு இல்லையா, அதுல முதல் முறையா இந்த உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு கீழே கொண்டு வந்த இடம் எதுனா நீலகிரி. எப்ப கொண்டு வந்தாங்க? 1986 கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கு இது. இப்போ யுனெஸ்கோ அந்த மனித மற்றும் உயிர்கோள காப்பக திட்டம் இருக்கு இல்லையா, அந்த திட்டம் மூலமா இந்த நீலகிரி அப்படிங்கிற இடத்தை எப்போ சேர்த்தாங்கன்னு கேட்டா 2020. ஸோ முதல் முறையா யுனெஸ்கோவும் சரி நம்ம இந்தியாவும் சரி மனித உயிர்கோள காப்பகம் மூலமா ஆரம்பிச்ச இடம் எதுன்னு கேட்டா அது நீலகிரி 1986. ஸோ யுனெஸ்கோ அளவுல பார்த்தா 2020. கடைசி சேர்த்த இடம் எதுன்னு கேட்டா அது பண்ணா 2011 சேர்த்தாங்க நம்ம இந்தியா. ஆனா இது நீலகிரி அந்த யுனெஸ்கோ சேர்த்தது 2020. இது 2002, இது 2020 சேர்த்தாங்க. சரியா? சோ இப்படிதான் இந்த விஷயங்கள் சேர்க்கப்பட்டது. இதுல இப்ப 18 இடங்கள் இருக்கு இல்லையா, நம்ம இந்தியால
உயிர்கோள காப்பகம் திட்டத்துக்கு கீழே மொத்தம் 18 இடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த 18 இடங்கள்ல மிகப்பெரிய இடம் எதுன்னு கேட்டா அது கட்ச். கட்ச் அப்படிங்கிற இடம் இருக்குன்னு கேட்டா அது குஜராத்ல அமைஞ்சிருக்கு. கட்ச் அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னு கேட்டா அது குஜராத்ல அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் தான். அதுவும் இது 1972. இது அடிக்கடி கேட்பாங்க, இதுக்கு முன்னாடியே கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ப்ராஜெக்ட் டைகர், இதுவும் இதுக்கு முன்னாடி கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? தேங்க்யூ.